அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஹீலர் படத்தோடைய பூஜைலாம் எல்லாம் கலந்துருக்கீங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் என்ன, ஹிட்லர் மாரியே ஒரு கதையை மிகப்பெரிய அருமையாக சொன்னார். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். டைரக்டர் ராஜ்குமார் தான், தனுஷ் ராஜ்குமார் தான் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரு. இந்த படத்தை வந்து ஒன்றியாக திறமையாக இருந்து இப்போ மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணிடுவார். அதேமாதிரி இப்போ என்றைக்கு எப்படி எல்லாம் நம்ம வந்து இருக்கோமோ அதேமாதிரி இந்த படம் சக்ஸஸ் பண்ணி மீண்டும் வெற்றிகளை கலந்துக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹீலர் திரைப்பட பூஜை நிறைய நல்ல உள்ளவங்க வந்து இன்றைக்கி வாழ்த்திருக்காங்க. எல்லாருடைய வாழ்த்தும் ஆதரவும் ஆசீர்வாதமும் இந்த ஹீலர் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக உருவாக்கணும். இந்த படத்தை இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் ஃபஸ்ட்டு படம் இருக்குது. கதை வந்து நட்பு நடிப்பில் அந்த லைனை சொன்னார். ரொம்ப ஒரு நல்ல கண்டென்ட். இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டு. கதையாக ஒரு காமெடியாக காதல் அப்படின்னு படம் பண்ணிடலாம். ஒரு சமூக அக்கறையோட படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பொறுப்பான இயக்குனருக்கு அழகு. அந்த பொறுப்பான இயக்குனரை தான் நம்ம தனுஷ் ராஜ்குமாரை நான் பார்க்குறேன். நல்ல ஒரு கண்டென்ட்டு. அப்புறம் கதாநாயகன் வெற்றிகிட்ட உள்ள ஒரு சிறப்பு என்னென்னா, அவர் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு கதையும் ஒரு சாதாரண கதை இருக்காது. அதில் ஏதோ ஒரு வித்தியாசம், ஏதோ ஒரு கண்டென்ட் புதுசாக இருக்கும். தொடர்ந்து அவர் படங்கள்லாம் பாட்டு வரேன். கதாநாயகன் வெற்றி வந்து அந்த கதை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப திறமைசாலியாக இருக்கார். இந்த கதையும் அவருக்கு ரொம்ப ஆப்டான கதையாக இருக்கும். இந்த ஹீலர் படத்திற்கு பிறகு வெற்றியினுடைய வளர்ச்சி இன்னும் பெரிய வளர்ச்சியாக வரும். வெற்றி மாதிரி கதாநாயகர்களுக்கு வரும் வெற்றி தான் ஒரு சாதாரண இயக்குநர்கள், சின்ன தயாரிப்பாளர், சின்ன இயக்குநர்களுக்கு பெரிய ஒரு பக்கத்துணையாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு மனிதர் புது இயக்குநர்களுக்கும் புது தயாரிப்பாளருக்கும் தொடர்ந்து காலேஜ் கொடுத்துட்டு வராரு. வெற்றி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கதாநாயகி ஷாருனிஷா ரொம்ப திரையுள்ள ஜெயிச்சு பெரிய கதாநாயகிங்கிற ஒரு வெறி ஆர்வம் ஒரு வெறி லட்சியமாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய அந்த திரையுள்ள ஜெயிச்சானுங்கிற அந்த லட்சியத்துக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். அப்புறம் கேமராமேன், மியூசிக் டைரக்டரு எல்லாருமே திறமைசாலிகள். கேமராமேன் வந்து ஏற்கனவே கொட்டன் படத்தில் ஏற்கனவே நான் அவர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப திறமைசாலி. ஒரு தீப்பந்த வெளிச்சத்துலேயே படப்பு ஒரு ஒளிப்பதிவு பண்ணக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது. பாரம்பரியத்துக்கப்புறம் யதார்த்த லைட்டு ரைட்டிங் இல்லாமல் அந்த யதார்த்த லைட்டு 7/8லேயே ஷூட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக. அப்புறம் இந்த படத்தை பேர் என்ன, சுருக்கமாக ஒரு தர்மம் அப்படிங்கிற வார்த்தை. தர்மங்கிறது எல்லா விஷயத்திலுமே அது இருக்கும். நம்ம வந்து அது வந்து கடைப்பிடிக்கிறதுல ஆராயிறதுல. குடும்பம்னா அதில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு தர்மம், வியாபாரம்னா அது ஒரு தர்மம், பக்தின்னா அதில் ஒரு தர்மம், ஒரு எல்லாத்தையும் ஒரு தர்மம் ஒன்று இருக்குது. இப்போ தொழில் அப்படிங்கும்போது இப்போ விவசாயத்துலையும் ஒரு தர்மம் இருக்குது. அது மாதிரி மருத்துவம் தான் ஒரு சேவை கலந்த ஒரு தொழில். அதில் தர்மம் அதிகமாக இருக்கணும். தர்மம் வந்து அதில் தர்மம் இல்லைன்னா, ஏன்னா உயிர் பிரச்சனை இருக்குது. அது வந்து தர்மம் இல்லைன்னா, தர்மம் இல்லாமல் வெறும் வியாபார நோக்கத்தில் ஒரு மருத்துவர் வந்து தொழில் பண்ணார்னா அது ஒரு கொலைக்கு சம்மந்தம். ஏன்னா இப்போது மருத்துவம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய வியாபாரமாக இருக்குது. மருத்துவத்தில் ஊழல் மலிந்து போயிருக்கு. அது கொள்ளடிக்கு வியாபாரம்னாலும் பரவாயில்ல. இப்போ அது வந்து மருத்துவத்தில் வந்து கொள்ளடிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக, ஒரு கருவியாக இன்றைக்கி மருத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க. வியாபாரமாகி போச்சு. 2 விஷயந்தான் இன்றைக்கி சராசரி மக்கள், ஒரு நடுத்தர மக்களுடைய வருமானம் எல்லாமே இன்றைக்கி சேமிக்க முடியாது. ஏன்னா ஒன்று கல்வியில் பிடிங்கிறாங்க, இல்லைன்னா மருத்துவத்தில் பிடிங்கிறாங்க. 2ல் இது போக சேமிக்கிறதுலாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். அந்த மருத்துவம் அதில் தர்மம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஹீலரோட கதையோட கரு. அதனால் எங்கே தர்மம் இருக்கோ அங்கே தர்மம் ஜெயிக்கும். அதனால் இந்த ஹீலரும் ஜெயிக்கும். நன்றி, வணக்கம்.
வந்திருக்க மீடியா அனைவர்களுக்கும் வணக்கம், காலை வணக்கம். ரெண்டாவது, இது என்னோட முதல் படம். என்னோட முதல் ஆசை என்னன்னா, மருத்துவத்தை வந்து சமமாக சேவை செய்யணும், எல்லாருக்குமே பொதுவாக சேவை செய்யணும். அதில் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. படிக்க வர டாக்டர்ஸ் எல்லாருமே மருத்துவத்தை வந்து கடவுளுக்கு சமமாக சேவை செய்யணும். அதை தான் ஒரு பெரிய கருத்தாக வச்சு சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த படம் வெளில வரும்போது மருத்துவத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பெரிய ஒரு மெசேஜாக இருக்குன்றது நான் எதிர்பார்க்குறேன். மீதி விஷயத்தை எல்லாத்தையும் நான் வந்து அடுத்த என்னோட படம் விஷயம் ஆரம்பிக்கும் போது மீதி எல்லாத்தையும் நான் இன்டர்வியூவில் கண்டிப்பாக சொல்லுவேன். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய அடுத்த படம் ஹீலர் படத்தோட பூஜையில் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து சுப்பையான ப்ரொடியூஸ் பண்ணுறாப்புல, தனுஷ் ராஜ்குமார் அவர் தான் டைரக்டரு. சார் சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டென்ட் தான் இது. மெடிசன் எந்த அளவுக்கு இருக்குது, மருத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து ஒரு சொசைட்டிக்கு சொல்ல வர ஒரு மெசேஜ் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் என் கூட சாரும் நடிக்கிறாங்க, சாரும் ஒரு ரோலில் நடிக்கிறாரு. ஸோ சுப்பிரமணியம் சிவா சாரும் நடிக்கிறாரு. அப்புறம் தீனா அண்ணன், மைம் கோபின், அந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். வணக்கம், சுப்பையா பாண்டியன் என் பேர், சர்வதேச இந்து மத தலைவர். இதில் வந்து இது ஃபஸ்ட்டு படம் நாங்கள் பண்ணுறோம். அதில் சாரு நம்மளி எல்லோரும் சேர்ந்து இதை பண்ணுறதா இது கொடுத்தாங்க. அதனால் பண்ணுவேன்னு ஃபஸ்ட்டு படத்துக்காக என்ட்ரு கொடுத்துருக்கோம். உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லா நடக்கணும்னு உங்களை வேண்டிக்கிறோம். இந்த ஹீலர் படத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளுக்கும் நடிகர்களுடைய ஒத்துழைப்புகளும் வேணும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஹாய், என்னோட நேம் ஷார்மிஷா. ஸோ ஹீலர் மூவின்றது ஒரு உண்மையிலே சொல்ல ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரும் ரொம்ப நல்லா நரேட் பண்ணார். ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி உங்களோட பிளஸிங்ஸ் எல்லாமே கிடைக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் காலை வணக்கம். ஸோ என்னுடைய பேர் சதீஷ். இந்த படத்தில் வந்து நான் ஒரு பவர்ஃபுல் கேரக்டரில் நடிக்கிறேன். ஸோ அதை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன். அனதர் வந்து இந்த டீம் வந்து ரொம்ப கூலான நைஸான டீம். அது எப்போதும் நாங்கள் டீமை பற்றி சொல்லணுனாக்கா டைரக்டர் அவர் இல்லைனாக்கா எதுவுமே கிடையாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நைஸ் பர்சன். இந்த படம் வெற்றி பெறது உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. இது என்னோட 4வது படம். இந்த படம் டைரக்டர் தனுஷ் ராஜ்குமார் சார் வந்து ரொம்ப நல்லா இதை ரெடி பண்ணியிருக்காரு. இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆஸ் எ டீமாக நாங்களும் அதே ஹார்ட் ஒர்க்கு போடுவோம். அண்ட் மெயினாக சொல்லணுன்னா டெக்னிக்கல் டீமாக இருக்கிற எல்லாருமே ரொம்ப யங்கான ஒரு டீம், ரொம்ப ட்ரை பண்ணுற ஒரு நல்ல டீம், கோர் டீம் இருக்குது. சொல்லப்போனால் கோபி சார், எடிட்டர் அண்ட் ஜுபின் சார் அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஸ்ரீமன் பாலாஜி சார் எல்லாருமே இது போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஆள் இல்லை. ஸோ எனக்கு ஒரு ரொம்ப பெரிய காம்படிஷனாக இருக்கும். ஆஸ் எ டிஓபியாக இந்த படத்தில் என்னோடய 100% பெஸ்ட்டை தருவேங்கிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. அண்ட் வாழ்த்துக்கள். சாரை பற்றி சொல்லணும். என் கூட நான் சார் கூட ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணேன். ரொம்ப 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 ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம். இப்போ அகெயின் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வெற்றி சார் சூஸ் பண்ணுற கதையை பார்த்து நாங்கள் எல்லாருமே யூஸ்வலாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய படங்கள் பார்க்குறதுனால. வெற்றி சார் சூஸ் பண்ணுற கதையை பார்த்து நல்லா சூஸ் பண்ணுறாரு, இவர் ஒரு படம் பண்ணும்போது நம்ம இவர் கூட ஒரு படம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது விரைவாகவே நடந்துருச்சுங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் டீம் எல்லாருக்கும் நன்றி. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அன்பு சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எனக்கு இடையில நிறையா கேரட்டில் வந்து நடிக்க கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப கொஞ்சம் தயக்கம், நடிகராக போகிறதுக்கும் தயங்கிட்டே இருந்தேன். நிறைய கொஞ்சம் நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கேன். இவர் வந்து அந்த கதை சொன்னார். கதை சொல்லும்போது அந்த கேரக்டர் பிடிச்சி போச்சு. அந்த கதையில் உள்ள கேரக்டர் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பிடிச்சதுனால தான் சரி நடிக்கலாங்கிறது நான் ஒத்துக்கிட்டேன். இன்னொன்று மருத்துவம். நான் ஏற்கனவே திருப்பதியிலே இதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன். திருப்பதி படத்தில் அஜித் சார் நடித்த படத்தில் இந்த பிரசவங்கிறது 2 உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே பிரசவம் வந்து இலவசமாக பண்ணணுங்கிறது அதில் ஒரு நான் வலியுறுத்திருந்தேன். அது ஒரு பாயிண்ட் தான், பிரசவம் வந்து இலவச திட்டமாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இதில் வந்து டோட்டலாக மருத்துவம் எந்தளவுக்கு வியாபாரம் ஆக்கப்பட்டிருக்கு, மருத்துவத்தினால் நடுத்தர மக்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதில் உங்களுக்கு ஒரு கேரக்டர், ஒரு நல்ல கேரக்டர்
சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்கிற கேரக்டர். அது அந்த கேரக்டர் பிடிச்சதுனால தான் ஸோ நடிச்சிடலாம்ட்டு ஒத்துக்கிட்டேன். படத்தில் நிறைய அரசியல், இந்த படத்தை பார்த்தா நிறைய அரசியல் இருக்குது உங்களுக்கு படத்தில். நீங்களும் அரசியல் இருக்கீங்க. இப்போ நீட்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டில் வந்து 40 சீட்டு வாங்கி நீட்டை வந்து ரத்து பண்ண முடியல. ஆனால் வந்து மேலே வந்து நீங்கள் வந்து 400 சொன்னீங்க, உங்கள் இதிலே சொல்கிறேன் 400 சொன்னீங்க. இப்போ 238 தான் சம்திங் வந்திருக்கு. அதை பற்றி ஏன்னா பெரிய அரசியல் இருக்கு படத்தில், அந்த அரசியல் இந்த இடத்துல மேட்ச் பண்ண அரசியல் ஒன்றும் அரசியல் வேணாம், சினிமாப்பா என்னப்பா நீ மோனு அரசியல் வேணாம். ஆமாம், இந்த படம் இது சினிமா 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 ஹீலர் ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதை. இல்லை, 2 வருஷம்